வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் பிரியா அப்படி கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஹேர் ஆயில் வந்து வீட்லயே ரெடி பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். 100% ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100% ரிசல்ட் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆயில் ரெடி பண்றீங்க அப்படின்னா அதுல இன்கிரீடியன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆயில் தேங்காய் வாங்கி, விளக்கெண்ணெய் வாங்கி, நல்லெண்ணெய் வாங்கி, ஸோ பவுடர்ஸ் எல்லாம் நிறைய போட்டு காய்ச்சி அதோட தன்மையே இழந்துரும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஹோம்மேட் ப்ராடக்ட் படிச்சுட்டு நிறைய வந்து உங்களுக்கு டிகிரி முடிச்சு அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் ஹோம்மேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாங்கி ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வீட்டுல வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பவுடர்ஸ் அந்த மாதிரி வாங்கி வேஸ்ட் பண்ண அதுல 100% கண்டிப்பா ரிசல்ட் இருக்காது. ஸோ இப்ப வந்து நார்மலா ஒரு ஃபன்னா சொல்லணும்னா பிரியாணில தண்ணி அளவு நிறைய போச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட முடியுமா? கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஸோ இன்கிரீடியன்ஸ் அதாவது வந்து அளவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி லாவண்யாஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு 100% ரிசல்ட் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன்.